1912 ஆண்டு உலகம் முழுவதும் மக்கள் வியந்த ஒரு மிகப்பெரிய கப்பல் கடலில் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. அந்த கப்பல் தான் RMS டைட்டானிக். அந்த காலத்தில் இது உலகிலேயே மிகப்பெரிய பயணிகள் கப்பல். அதன் அளவு, வசதிகள் மற்றும் பாதுகாப்பு காரணமாக மக்கள் இதை மூழ்காத கப்பல் என்று கூட கூறினார்கள். டைட்டானிக் கப்பல் 1912 ஏப்ரல் 10 அன்று இங்கிலாந்தின் சவுத்ஹாம்டன் நகரத்திலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திற்கு பயணம் தொடங்கியது. அந்த கப்பலில் சுமார் 2200க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்தனர். அவர்களில் சிலர் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் இருந்தார்கள். அந்த கப்பலில் அந்த காலத்திற்கு மிகவும் நவீனமான வசதிகள் இருந்தன. பெரிய உணவகங்கள், நூலகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் பிரம்மாண்டமான அறைகள் போன்றவை இருந்தன. ஆனால் அந்த கப்பலின் இந்த பிரம்மாண்ட பயணம் ஒரு மிகப்பெரிய துயரமான விபத்தாக மாறப்போகிறது என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. 1912 ஏப்ரல் 14 அன்றிரவு டைட்டானிக் கப்பல் வட அட்லாண்டிக் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. அந்த இரவு மிகவும் குளிராகவும் அமைதியாகவும் இருந்தது. கடலில் பல பெரிய பனிமலைகள் இருப்பதாக அருகிலிருந்த கப்பல்கள் எச்சரிக்கை செய்திருந்தன. ஆனால் அந்த எச்சரிக்கைகள் முழுமையாக கவனிக்கப்படவில்லை. இரவு சுமார் 11:40 டைட்டானிக் கப்பல் ஒரு மிகப்பெரிய பனிமலையை மோதியது. அந்த மோதல் கப்பலின் கீழ்ப்பகுதியில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. கப்பலின் உள்ளே தண்ணீர் மெதுவாக நுழைய ஆரம்பித்தது. முதலில் அந்த சேதம் பெரியதாக இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் சில நிமிடங்களில் நிலைமை மிகவும் மோசமாக மாறியது. கப்பலின் பல பகுதிகளில் தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. அப்போதுதான் அதிகாரிகள் கப்பல் மூழ்கப் போகிறது என்பதை உணர்ந்தார்கள். அதன் பிறகு உடனடியாக பயணிகளை காப்பாற்ற முயற்சிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த கப்பலில் இருந்த லைஃப் போர்ட்ஸ் எண்ணிக்கை எல்லா பயணிகளையும் காப்பாற்ற போதவில்லை. பல லைஃப் போர்ட்ஸ் முதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் பயணிகளிடையே பெரும் பதட்டம் உருவானது. சிலர் பயத்தில் ஓடினர், சிலர் உதவி கேட்டனர். ஆனால் இன்னும் சிலர் அமைதியாக மற்றவர்களை காப்பாற்ற முயன்றனர். இந்த நேரத்தில் மிகவும் நினைவில் நிற்கும் ஒரு விஷயம் நடந்தது. கப்பலில் இருந்த இசைக்குழு கடைசி நேரம் வரை இசை வாசித்துக் கொண்டே இருந்தது. அவர்கள் மக்கள் பயப்படாமல் இருக்க முயன்றார்கள். ஆனால் மெதுவாக டைட்டானிக் கப்பல் கடலுக்குள் மூழ்க ஆரம்பித்தது. சுமார் 2:40 பிறகு 1912 ஏப்ரல் 15 அன்று அதிகாலை 2:20 டைட்டானிக் முழுமையாக கடலுக்குள் மூழ்கியது. இந்த விபத்தில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விபத்துக்கு பிறகு கடல் பாதுகாப்பு விதிகள் உலகம் முழுவதும் மாற்றப்பட்டன. பெரிய கப்பல்களில் போதுமான லைஃப் போர்ட்ஸ் இருக்க வேண்டும் என்ற விதி கட்டாயமாக்கப்பட்டது. இன்றும் டைட்டானிக் கப்பலின் எச்சங்கள் அட்லாண்டிக் கடலின் அடியில் இருக்கிறது. பல ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை ஆராய்ந்து வருகின்றனர். டைட்டானிக் விபத்து மனிதர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறியது. எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருந்தாலும் இயற்கையின் சக்தியை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நமது தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.